ஜெய் சத்குருநாதா. பாபாவுடைய அனுகிரகத்தினால ஒரு முக்கியமான விசேஷங்களை அடியேன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஷிரடி மகா புண்ணிய சேத்திரத்துக்கு பக்தியோடு போகிற ஜனங்கள் ஒரு பக்கம், ஷிரடின்ற மண்ணை மிரிக்கணும் அப்படின்னு நினைத்து வரக்கூடிய ஜனங்கள் ஒரு பக்கம், அந்த ஷிரடி மண்ணை ஒரு நாள் கூட நம்ம மிரிக்க மாட்டோமான்னு ஏக்கத்தில் ஓடி வரக்கூடிய ஜனங்கள் கூட்டம் ஒரு பக்கம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அடியேன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பக்தர்கள் ஷிரடிக்கு வந்ததுக்கப்புறம் துவாரகாமாயி, சாவடி, சமாதி மந்திர்லாம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாபாவுடைய சாயி சச்சரிதத்தை ஓரளவு ஆழ்ந்து படித்தவங்களாம் ஷியாமா வீட்டுக்கு எப்படி போகிறது, மகள்சால்பதியா வீட்டுக்கு எப்படி போகிறது, பாபா பிக்ஷை எடுத்த வீடுகளுக்கெல்லாம் எப்படி போகிறது, லக்ஷ்மிபாய் அம்மா ஷிண்டே வீட்டுக்கு எப்படி போகிறது, பாகோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் வீட்டுக்கு எப்படி போகிறது, ராமச்சந்திரதாத்தா பட்டேல் வீடு அதுங்க எப்படி போகிறதுன்ற மாதிரி பலவிதமான தேடுதல்களோடு ஷிரடிக்கு வராங்க. அவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக, அதாவது ஷிரடிக்கு வரக்கூடிய புதியதான பக்தர்களுக்காகவும் ஆல்ரெடி ஷிரடிக்கு வந்த ஏனைய பக்தர்களுக்காகவும் மீண்டும் ஒரு முறை பாபாவுடைய கிருபையினால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு லக்ஷ்மிபாய் அம்மா வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்றத ஷார்ட்ஸ்லேயே அடின்னு சொல்கிறேன். அந்த வழியையும் உங்களுக்கு குரு கிருப்பையினால் காட்டுறேன். லக்ஷ்மிபாய் அம்மா வீடு, மகள்சால்பதி ஐயா வீடு, ஷியாமா ஐயா வீடு, லக்ஷ்மண் மாமா ஜோஷி அவர்களுடைய வீடு, அப்புறம் நம்மளுடைய பாகோஜி ஷிண்டே அவர்களுடைய வீடு, ராமச்சந்திரதாத்தா பாட்டீல் அவர்களுடைய வீடு, அவர் பாய்ஜாபாய் அம்மா வீடு, அப்புறம் பாகோஜி பயாஜி பாக்கோத்தே பாட்டீல் வீடு, அப்புறம் நரசிம்மருடைய ஆலயம், அப்புறம் பார்த்திங்கன்னா குருநாதருடைய திருவடி பாதுகாக இருக்கக்கூடிய இடம், அப்புறம் ஓல்டு விட்டல் ருக்மணி மந்திர், அப்புறம் காணிஃப்நாத் மந்திர், அப்புறம் கண்டோபா மந்திர். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷார்ட்ஸை பார்த்தீங்கனாலே ஈஸியாக அந்த வழியை கண்டுபிடிச்சி நீங்களாகவே போகலாம். சுவாமியோட கிருப்பையெல்லாம் இந்த ஷார்ட்ஸை அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் தரிசிப்பீங்க. எப்படிலாம் போகிறதுன்ற ஒரு வழி இருக்கும். அந்த வழியை நீங்கள் முழு மனதோடு ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேறு யாருமே வேண்டாம். நீங்களே அழகாக இந்த இடமா அப்பாடா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அடியன் ஷார்ட்ஸ் மூலமாகவே ஒவ்வொரு இடத்தையும் அடியன் சுவாமி கிருப்பையினால் கூட்டிகிட்டு போகிற ஷார்ட்ஸ் மூலமாகவே. ஸோ அதை பின்பற்றி ஒவ்வொரு பக்தர்களும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட குருநாதருடைய இடங்களை நீங்கள் எல்லாரும் தரிசிக்கலான்றதை அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் விடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த பதிவுகள் ஒவ்வொன்றும் அமையுங்கிறத சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.